தீபாவளி பயலுங்க. ஏன்னா அந்த பொடி எடுத்து கண்ணில் அப்பிக்கிட்டியா? ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன கதைனா, இன்றைக்கி தீபாவளிங்க. ஸோ ஹாப்பி தீபாவளி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீபாவளி நம்ம இன்ஸ்டியூட்லேயே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் போயிட்டுருக்குங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிரியாணி பண்ண போகிறோங்க. இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு விலாகுன்னு நினைக்கிறேங்க. இது வரைக்கும் விலாக் எதுவும் போட்டதில்லை, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேங்க. ஒரு மாதிரி ஃபன்னாகவும் ஜாலியாகவும் போகும்னு நினைக்கிறேங்க. மாப்பிள்ளை என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் வாங்க. இங்கே ஒருத்தர் மிச்சர் சாப்பிட்ருக்காப்புல. அடுத்து மாப்பிள்ளை மசாலா மீனுக்கா ஓடு மாப்பிள்ளை. அவ்வளோதான் மாப்பிள்ளை வைப்பு. ஒரு பக்கம் பிரியாணி ரெடியாக, இன்னொரு பக்கம் ஃபிஷ் ரெடியாக, இன்னொரு பக்கம் பாட்டு ஸ்பீக்கரில் ஒரே வைபாக தாங்க போயிட்டு இருந்தது இந்த வருஷம் தீபாவளி. சிக்கன்லாம் கழுவி ரெண்டாக பிரித்து வச்சாச்சுங்க. ஒன்று வந்து பிரியாணிக்கு, இன்னொன்று வந்து சிக்கன் 65க்குங்க. வெங்காயம் வணங்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடும். தக்காளி போட்டிருக்கு. இப்போ தக்காளி போட்டிருக்கு. அடுத்து பச்சை மிளகா. பச்சை மிளகா கீரி போடலாம், முழுசாக போட்டிருக்காப்புல. நம்ம பசங்க எது பண்ணாலும் ஒரு பிளானோடு தான் பண்ணுவாங்க. அதுக்கும் ஏதாவது ரீசன் இருக்குங்க. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவர் சோசியல் மீடியாவுக்கு கொஞ்சம் புதுசு. ஸோ ஃபேஸ் காட்டுறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறாரு. போக போக பழகிடும். மாப்பிள்ளை ஒரு வழியாக ஃபிஷ்ஷுக்கும் சிக்கன் 65க்கும் மசாலா போட்டு முடிச்சிட்டாப்புல. பசங்க ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக ஆயில் பாத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. அடி மாப்பிள்ள மேல கோவத்துல காட்டு மாப்பிள்ள. தீபாவளிக்கு பயங்கரமா இருக்கடா, சம்முன் இருக்கு. அடி ஒரு பக்கம் ஆயில் மசாஜ் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. என்ன நிலமையில இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. தலைக்கொடு. சிக்கன் போட்டாச்சா? போடு. சிக்கன்லாம் போட்டாச்சுங்க. தண்ணி கொதிச்சதும் அரிசியை போட்டுற வேண்டியது தான். சிவனேஷ் இது என்ன பாஸ்மதி ரைஸா? போடு. முடியல. ஒரு பக்கம் பிரியாணி வந்துட்டு இருக்குங்க, இன்னொரு பக்கம் நம்மளையும் ஆயில் பாத்து போட சொன்னாங்க. இன்றைக்கி ஷெடியூலில் நம்ம 2 கிலோமீட்டர் ஃபாஸ்ட் கன்வீஸ் ஓடிருந்தோம். அதை முடிச்சுட்டு சரியாக ஸ்ட்ரெச்சிங் கூட பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்னஸ் ஸ்ட்ரெச் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் ஆயில் பாத் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பிளான்லாம் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்னர் ஸ்ட்ரெச் அவனுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு அவனுக்கு பண்ணி விட்டுருந்தேங்க. பையன் கதறாப்புல. அவனுக்கு கொஞ்சம் நேரம் கதற விட்டுட்டு அப்படியே எனக்கு கொஞ்சம் நேரம் பார்ட்னர் ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்ட்னர் ஸ்ட்ரெச்லாம் மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸாவது பண்ணுங்க, நல்ல ஒரு ரெக்கவரி கிடைக்கும். அடுத்த நாள் ஓடும்போது அந்த ஒரு டயர்டே தெரியாது, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பார்ட்னர் ஸ்ட்ரெச் ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டைம் அதை அப்டேட் பண்ணுறேங்க. பார்ட்னர் ஸ்ட்ரெச்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஆயில் பாத்தில் இறங்கியாச்சுங்க. பிரியாணி தம் போட்டாச்சுங்க. எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, அப்படியே ஃபிஷ்ஷை போட்டுற வேண்டியது தான். எங்கே ஃபிஷ் வறுவல் பிரியாணி தம் ஆகிட்டுருக்கு, கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். ஃபிஷ் வறுவல் ஆக போகுது. எல்லாம் இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல. ஓகே, இவர் நம்ம அகாடமி பாடி பில்டர். இன்னும் நிறைய பாடி பில்டர் இங்கே இருப்பாங்க. இனிமேல் தான் எண்ணெய் தேய்ப்பாங்க. ஸோ ஒரு ஓவராலாக எடுக்கலாம்.
சிவமணி பயலுகடா. பொண்ணு பொண்ணு. தீபாவளி பயலுக. தீபாவளி பயலுக. அடுத்ததான் நாங்கள் 2 பேரும் இப்போ எண்ணெய் தேய்க்க போகிறோம். கேமராவை இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுட்டு போய் எண்ணெய் தேய்க்கலாம் வாங்க. தெரிய வேணாம் கீழே வேணாம். அவ்வளோதான். இங்க பாருங்க, ஒரு லூசு பையன் வந்து இப்ப என்ன பண்ணியானா அந்த பொடி எடுத்து கண்ணில் அப்பிக்கிட்டியா. அவ்வளவுதான். ஆயில் பாத்தும் ஒரு பக்கம் முடிய போகுதுங்க. பிரியாணி ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே தான்டா. ஓகே இல்லையா? தூக்குடா டேய். ஏகதேசம் எல்லாம் முடிஞ்சுதுங்க. இந்த ஃபிஷ்ஷும் ரெடி ஆகிட்டுருக்கு, முடிய போகுது. ஃபிஷ்ஷு தலையிலேருந்து உடம்பு வரைக்கும் எல்லாம் வெந்துட்டுருக்குது. கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடலாம். அவ்வளோதாங்க. நல்ல ஒரு குழியில் போட்டு சாமி கும்பிட்டு ஃபோட்டோக்கெல்லாம் போஸை கொடுத்துட்டு பிரியாணியை நொறுக்க வேண்டியது தான். அவர் பொண்ணு மச்சானே முட்டை சாப்பிட வாங்க வந்துருவோம். இந்த வருஷம் தீபாவளி தரமாக சிறப்பாக முடிஞ்சது. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. இன்னொரு கண்டென்ட்டில் பார்க்கலாம்.